அனைவருக்கும் வணக்கம். கூகுள் சிஏ யூனிவர்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு நியமனம் பற்றி பார்க்க போகிறோம். சமீபத்தில் நவம்பர் மந்தில் வந்த ஒரு நியமனம். அப்கமிங் நம்ம 2025 எழுத போகிற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதில் ஏதாவது ஒரு எக்ஸாமில் இந்த நியமனத்துலேருந்து கொஷின் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். சப்போஸ் நியமனத்தில் வரலன்னா உங்களுக்கு பாலிட்டியில் கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். எப்போவுமே பாலிட்டி படிக்கிறப்ப இந்த டாபிக் கண்டிப்பாக படிப்பீங்க. சிஏஜி சரிங்களா. இப்போ சிஏஜியோட புதிய தலைவர் மாற்றிருக்காங்க. லாஸ்ட்டாக கிரீஷ் சந்திர முர்மு இருந்தார். இவருக்கு பதவி காலம் முடியவும் இந்த போஸ்டிங் இப்போ சஞ்சய் மூர்த்தி வந்திருக்காரு சரிங்களா. ஓகே, இப்போ சஞ்சய் மூர்த்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிஏஜினா என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம டாபிக்கோட ஹெட்டிங் வந்து சஞ்சய் மூர்த்தி சிஏஜி அமைப்பின் புதிய தலைவராக நியமனம். சிஏஜினா ஃபுல் ஃபார்ம் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகே, அப்போ சிஏஜியோட புதிய தலைவராக சஞ்சய் மூர்த்தியை இப்போ நியமனம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சப்போஸ் சிஏஜியோட புதிய தலைவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டால் ஒரே ஆன்சர் சஞ்சய் மூர்த்தி. இன்னும் கொஞ்சம் கொஸ்டினை டஃபாக கேட்கணும்னா சிஏஜியோட புதிய தலைவராக சஞ்சய் மூர்த்தி வந்திருக்காது, இவர் எத்தனாவது பெர்சன் அந்த மாதிரி கேட்கலாம். சப்போஸ் கேட்டால் இவர் எத்தனாவது பெர்சன் 15. சப்போஸ் இதுவும் இல்லைனா அடுத்து உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா சிஏஜியோட புதிய தலைவராக சஞ்சய் மூர்த்தி எந்த நாளில் நியமனம் பண்ணாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ 21 நவம்பர் 2024 முதல். ஓகேவா, ரொம்ப முக்கியமான நியமனங்களுக்கு மட்டும் எத்தனாவது பெர்சன், டேட்டு, இது ரெண்டையும் சேர்த்து நம்ம படிக்கணும் சரிங்களா. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சிஜிஐ மாற்றுறாங்க, இந்தியாவில் அட்டார்னி ஜெனரல் மாற்றுறாங்க, முப்படைகளில் மாற்றுறாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் முக்கியமான போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் எத்தனாவது பெர்சன் எந்த நாளில் பதவி ஏற்றிருக்காங்க ரெண்டுமே நம்ம சேர்த்து நம்ம படிக்கணும் சரிங்களா. ஓகே, நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். சிஏஜியோட புதிய தலைவர் சஞ்சய் மூர்த்தி எத்தனாவது பெர்சன் கேட்டால் 15. எந்த நாளில் பதவி ஏற்றிருக்காருன்னா 21 நவம்பர் 2024. அப்போ லாஸ்ட்டாக 14th பெர்சன் யார் இருந்தா, இது நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும். கிரீஷ் சந்திர முர்மு இவர் 20 நவம்பர் 2024 இந்த நாளில் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. கிரீஷ் சந்திர முர்மு இவர் இப்போ சிஏஜியோட கடைசி தலைவராக இருந்தார். இவர் சிஏஜியோட தலைவராக வர்றதுக்கு முன்னாடி கிரீஷ் சந்திர முர்மு இவர் என்ன பண்ணார்னா இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி இருக்கு பார்த்தீங்களா, இதில் துணைநிலை ஆளுநராக இவர் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் வரைக்கும் இருந்தார். அதுக்கப்புறம் இவரை சிஏஜியோட தலைவராக மாற்றினாங்க. இப்போ 20 நவம்பரில் இவருக்கு போஸ்டிங் முடிஞ்சிருச்சு. அப்போ கிரீஸ் வந்து 2 முக்கியமான போஸ்ட்டில் இருந்திருக்காரு. சிஏஜியோட தலைவராகவும் இருந்திருக்காரு, ப்ளஸ் சிஏஜிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியனோட துணைநிலை ஆளுநராகவும் இருந்திருக்காரு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்போ உருவாச்சு யூனியன்? 31 அக்டோபர் 2019 உருவாச்சு. ஓகே, அதே மாதிரி சஞ்சய் மூர்த்தி இவரும் இதுக்கு முன்னாடி என்ன போஸ்ட்ல இருந்தார் உங்களுக்கு தெரியணும். நம்ம இந்தியாவில் உயர்கல்வித்துறையோட முன்னாள் செயலாளராக இவர் இருந்திருக்காரு. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம சிஏஜி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிஏஜியோட ஆக்ட் கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும். எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1971. சிஏஜினா இதோடைய ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியணும், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட் நெக்ஸ்ட் சிஏஜி பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிஏஜியோட ஆக்ட் கேட்டால் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1971. சிஏஜியோட ஃபுல் ஃபார்ம் நம்ம கண்டிப்பாக படிக்கணும், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. தமிழில் வந்து மத்திய தலைமை கணக்கு தணிக்கைத்துறைன்னு சொல்லி தமிழில் வந்து சொல்லுவாங்க. அப்போ சிஏஜி இவங்க இந்தியாவில் எதுக்காக இருக்காங்க? சிஏஜி என்பது மத்திய மாநில அரசாங்கங்கள், யூனியன் பிரதேசங்கள் ஆகியவற்றின் வரவு செலவு கணக்கை சரிபார்க்கும் அதிகாரத்துடன் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 5 கீழ் நிறுவப்பட்டது. அப்ப அரசோட வரவு செலவு கணக்கை வந்து சரி பார்க்குறவங்க தான் இந்த சிஏஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய அரசு வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 1 இந்த நாளில். அப்போ இந்த பட்ஜெட் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, இதை ஃபுல்லாமே இவங்க என்ன பண்ணுவாங்க, தணிக்கை செய்வாங்க. ஓகேவா, இவர் யாரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பார்னா பிரசிடென்ட். ஓகேவா, அப்போ சிஏஜியோட தலைவர் நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு கட்டுப்பட்டவர். ஓகேவா, ஸோ அதனால சிஏஜினாலே ஆடிட் தான் சரிங்களா. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் வந்து என்ன பண்ணுறாங்க, நிதி வந்து ஒதுக்குறாங்க. அந்த நிதி வந்து ப்ராப்பராக வந்து செலவு பண்ணுறாங்களா, மக்களுக்கு போய் சேருதா, இந்த அமௌண்ட்டை ஃபுல் எவ்வளோ அமௌண்ட் போகுது, இதை ஃபுல்லாமே ஆடிட் பண்ணுறது தான் இந்த சிஏஜி.
ஓகே, ஜென்ரலாக கொஸ்டின் கேட்பாங்க, இந்திய பொது பணத்தின் பாதுகாவலர் யார்? ஸோ ஆன்சர் சிஏஜி. ஓகேவா? இந்த லைனை கொடுத்து கூட கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதுக்கு அடுத்தது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கறது சிஏஜியோட ஆர்டிக்கல் என்ன? 148 to 151. ஸோ இந்த நாலுமே என்ன சொல்லுது, இது நீங்கள் பாலிட்டியில் தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 148 பார்த்தீங்கன்னா சிஏஜியோட இந்தியாவில் சிஏஜி அமைப்பு பற்றி சொல்லுது. தென் இவங்களுடைய சேவைகள் இது சம்பந்தமா சிஏஜியோட நியமனங்கள் பத்தி சொல்றது தான் 148. ஓகேவா? இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, சிஏஜியோட தலைவரை யார் நியமனம் பண்ணுவாங்க? ஸோ ஆன்சர் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுத் தலைவர். இதுக்கப்புறம் சிஏஜியோட தலைவராக ஒருத்தவங்க வராங்கன்னா இவங்களுக்கான பதவி காலம் நமக்கு தெரியணும். 6 வருஷம் அல்லது 65 ஏஜ் வரைக்கும். இந்த ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும் இவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், சிஏஜியோட தலைவராக வரவங்களுக்கான சேலரி எவ்வளோனா 2,50,000. இந்தியாவிலேயே ஹையஸ்ட் சேலரி யார் வாங்குறாங்கன்னா இந்தியாவோட பிரசிடென்ட் 5 lakhs என்ன பண்ணுறாங்க, இவங்க வாங்குறாங்க. அடுத்தது சிஏஜியோட தலைவர் ரேங்க்ல எந்த பொசிஷனில் இருக்காருன்னா 9th பொசிஷன். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னா பிரசிடென்ட் மட்டுமே தான். சரிங்களா? இந்தியாவோட முதல் குடிமகன் இவங்க தான் ரேங்க்ல ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? அப்போ ரேங்க் 9th சேலரி எல்லாமே சேர்த்து யாருக்கு ஈக்குவல்? எப்போவுமே சுப்ரீம் கோர்ட்டில் சிஜிஐ அண்ட் ஜட்ஜு இவங்க என்ன பண்ணுவாங்க, பொதுவாக ஈக்குவலாக வந்து எடுத்துக்கிடுவாங்க. அப்போ சிஏஜியோட தலைவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இணையானவர். ஓகே, அப்போ சிஏஜியோட முதல் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து ஜிகே. ஆன்சர் வி நரஹரி ராவ். ஓகேவா? நம்ம இந்த டாபிக்கை வச்சு கரண்ட் அப்டேட் பார்த்துருக்கோம், பாலிட்டி பார்த்துருக்கோம், ஜிகே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி எந்த ஒரு நியமனம் 3 விதமா படிச்சீங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சிம்பிளா நீங்க நெக்ஸ்ட் இயர் எழுத போற எக்ஸாம்ல சிஏஜியோட முதல் தலைவர் யாருன்னு கூட கேட்பாங்க. ஸோ கேட்டா ஒரே ஆன்சர் வி நரஹரி ராவ். சரிங்களா? அவ்வளவுதான். சிஏஜியை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் நீங்க படிச்சாலே போதுமானது. நெக்ஸ்ட் இயர் எழுத போற எக்ஸாம்ல கண்டிப்பா இதுக்குள்ள உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதே மாதிரி நம்மளுடைய சேனல்ல நிறைய கரண்ட் அப்டேட்ஸ் டார்கெட் 2025 நீங்க எழுத போற எக்ஸாமை வச்சு இனிமேல் நாங்க கொடுக்க போறோம். ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் எல்லாமே இருக்குது, ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி கரண்ட் அப்டேட் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ டெலகிராம் வந்து சேம் யூடியூப் சேனலுடைய பேர் தான், கூகுள் சிஏ யூனிவர்ஸ். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் 1 year பேட்ச், நீங்க டார்கெட் 2025 எக்ஸாம் வச்சு படிக்கிறவங்களுக்காக 1 year பேட்ச் வந்து இப்போ கிளாஸஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. வேகன்சி இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். 7598448206 8248233715. சரிங்களா? 1 year பேட்ச் வேகன்சி இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.